இனி 29வது ஸ்லோகம். இது வேலின் மகிமையை சொல்கிறது. மிருகா பட்சிணோ தம்சகா ஏ ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகா ஏ மதங்கி பவச்சக்தி தீஷ்ணாக்ர பின்னாசு தூரே விநாஷ்யந்து தே சூர்ணித கிரௌஞ்ச சைல. 4வது லைன்ல சொல்றார், சூர்ணித கிரௌஞ்ச சைல, கிரௌஞ்ச மலையை வேலால் பொடி பொடியாக ஆக்கியவரே, அதேபோல் என்னுடைய உடம்புக்கு வரும் எல்லா கஷ்டங்களையும் சுதூரே வினஷ்யந்து, எங்கேயாவது தூரத்தில் கொண்டு போய் நாசம் பண்ணிவிடு. அப்படி என்னென்ன கஷ்டங்கள் அதை முதல் 2 லைன்ல சொல்றார். மிருகா பட்சிணோ தம்சகா ஏ ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகா ஏ மதங்கே. மதங்கே என்னுடைய சரீரத்தில் மிருகாக பட்சிணக தம்சகாக ஏச்ச துஷ்டாக துஷ்டர்களான கொடிய மிருகங்கள் பட்சிகள், தம்சகாக கொசு சின்ன பிராணி, இந்த மாதிரியானவைகளால் வரும் கஷ்டங்களும், ததா வியாதையோ ததா வியாதையக ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய வியாதிகளாலும், பாதகா பாதகாக என்னை இப்படி ஹிம்சை பண்ணுபவைகளை, பவச்சக்தி தீஷ்ணாக்ர பின்னாக, பவச்சக்தி தீஷ்ணாக்ர பின்னாக உன்னுடைய தீஷ்ணமான அதாவது கூரான வேலாயுதத்தை கொண்டு என்னுடைய இந்த கஷ்டப்படுத்தும் வியாதிகளை எல்லாம் பின்னாக பின்னம் பண்ணிவிடு. எப்படி வேலால் கிரௌஞ்சமலையையே பிளந்தாயோ அதேபோல் உன் வேலின் கூர்முனையால் வியாதிகளாலும் கொடிய ஜந்துக்களாலும் வரும் கஷ்டங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடு. அதனால் சுவாமியின் வேலை வைத்து பூஜை பண்ணுபவர்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார் ஆச்சாரியார். இனி 30வது ஸ்லோகம். முருகனை அப்பாவாக கூப்பிட்டு என்னுடைய எல்லா அபராதங்களையும் பொறுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணு என்கிறார். ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ரா பராதம் சஹேதே நகிம் தேவசேனாதிநாத அஹம் சாதி பாலோ பவான் லோகதாத்தஹ க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ. 2வது லைன்ல கூப்பிடுறார், ஹே தேவ சேனாதிநாத, தேவர்களின் சேனைக்கு அதிபதியே. ஜனித்ரி பிதாச்ச, ஜனித்ரினா அம்மா, பிதாச்சனா அப்பா, இவர்கள் இருவருமே ஸ்வபுத்ரா பராதம் தன் குழந்தைகள் செய்யும் அபராதத்தை, சஹேதே நகிம், சஹேதே நகிம் பொறுத்துக்கொள்வது இல்லையா ஹே தேவசேனாதிநாத. அகம் ச அதிபாலோ, அப்போ நானோ அகம் ச அதிபாலக நான் ரொம்ப சின்ன குழந்தை. பவான் லோகதாத்தக நீயோ நீ லோகத்துக்கே பிதா அப்பா. க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம், இப்போ என்னுடைய சமஸ்தம் அபராதம் க்ஷமஸ்வ என்னுடைய எல்லா தப்புகளையும் மன்னித்து விடு ஹே மகேஷ மகேஸ்வரனே. அப்போ சாதாரணமாக பார்வதி பரமேஸ்வராலை ஜகத்துக்கு அம்மையும் அப்பாவுமாக சொல்வார்கள். அவர்கள் 2 பேரையுமே முருகனிடத்தில் பார்க்கிறார் ஆச்சாரியர். அதனால் முருகா நீயே என் தாயும் தந்தையும், என்னுடைய எல்லா பிழைகளையும் பொறுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்தில். இனி 31வது ஸ்லோகம். 30வது ஸ்லோகத்தில் பகவான் கிட்ட நான் சின்ன குழந்தை நீ அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைகிறார். அப்பவே முருகப்பெருமான் ஓடி வந்து அணைத்து கொண்டு விடுகிறார். உடனே சந்தோஷத்துடன் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறார் இந்த 31வது ஸ்லோகத்தில். நமக்கே கினே சக்தயே சாபி துப்யம் நமச்சாகதுப்யம் நம குக்குடாய நம சிந்தவே சிந்து தேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தி நமஸ்தே நமோஸ்து. நமக்கே கினே உன்னுடைய மயிலுக்கு நமஸ்காரம், சக்தையே சாபி உன்னுடைய வேலுக்கும் நமஸ்காரம், துப்யம் நமக உனக்கு நமஸ்காரம், நமச்சாக துப்யம் அப்போ உன்னுடைய ஆடுக்கு நமஸ்காரம், நம குக்குடாய உன்னுடைய சேவலுக்கு நமஸ்காரம், உன்னுடைய கொடியில் இருக்கும் சேவலானதால் கொடிக்கு நமஸ்காரம், நம சிந்தவே இந்த கடலுக்கு நமஸ்காரம் ஏனென்றால் இந்த கடற்கரையில் தானே நீ இருக்காய், சிந்து தேசாய துப்யம் இந்த கடற்கரையில் இருக்கும் க்ஷேத்திரத்துக்கும் நமஸ்காரம்,
புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. ஸ்கந்த கடவுளே, உனக்கு திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம். அப்படி முருகனுடைய வேலிக்கு, மயிலுக்கு, ஆடுக்கு, கோழிக்கு, சமுத்திரத்துக்கு, சமுத்திரக்கரையில் இருக்கும் புண்ணிய தேசத்துக்கு எல்லாம் நமஸ்காரம். உன்னுடைய அழகிய ரூபத்துக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அப்படி முருக பகவான் அனைத்த சந்தோஷத்தில் ஆச்சாரியர் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இனி 32வது ஸ்லோகத்தில் ரொம்ப சந்தோஷத்தோட முருகனுக்கு ஜெய கோஷம் பண்றார் ஆச்சாரியார். அது தவிர கடைசி லைன்ல முக்தியை அளிப்பவனே அப்படின்னு முடிக்கிறார். அதை பார்க்கலாம். ஜெயானந்த பூமன் ஜெயா பாரதாமன் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபல்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. அப்போ 31வது ஸ்லோகத்துல நமஸ்காரம் பண்ணினார். பகவான் அதை ஏத்துன்ற சந்தோஷத்துல சொல்றார், ஜெயானந்த பூமன், ஆனந்தமாக எங்கும் உள்ளேயும் வெளியேயும் பரவி இருக்கும் முருகப்பெருமானே, உனக்கு வெற்றி மங்களம். ஜெயா பாரதாமன், ஜெய அபாரதாமன், அபாரமான ஒளியே. தாமம்னா ஒளின்னு அர்த்தம். அப்போ அபாரமான ஒளியே, பரம் ஜோதியே, நீ வெற்றியோடு விளங்கட்டும். ஜெயாமோக கீர்த்தே, ஜெய அமோக கீர்த்தே, அமோகமான கீர்த்தி படைத்தவனே, உனக்கு வெற்றி. ஜெயானந்த மூர்த்தே, ஆனந்தமே வடிவான மூர்த்தியே, உனக்கு வெற்றி. ஜெயானந்த சிந்தோ, ஆனந்த கடலே, உனக்கு வெற்றி. ஜெய அசேஷபந்தோ, ஜெய அசேஷபந்தோ, எல்லாருக்கும் பந்துவானவரே, எல்லாருக்கும் நீ மட்டுமே பந்து, உனக்கு வெற்றி. ஜெயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ, முக்திதான முக்தியை அளிப்பவனே, ஈஷ சூனோ, அந்த பரமேஸ்வரனுடைய குழந்தையே, ஜெயத்வம் சதா, நீ எப்போதும் வெற்றியோடு விளங்கட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஜெயகோஷம் பண்றார் ஆச்சாரியர். அப்படி இந்த ஜெய ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கும் உலகத்தில் எல்லா காரியங்களிலும் மங்களமும் வெற்றியும் ஏற்படும். அப்போ சுப்பிரமணிய புஜங்கத்தில் இதுவரைக்கும் 32 ஸ்லோகங்கள் அர்த்தம் பார்த்து விட்டோம். இப்போ 33வது ஸ்லோகம், இதுதான் கடைசி ஸ்லோகம். இது பலஸ்ருதி ஸ்லோகம். புஜங்காக்கியவிருத்தேன க்ளிப்தம் ஸ்தவம் யப்படேத் பக்தி யுக்தோ குஹம் சம்பிரணம்ய சபுத்ரான் களத்ரம் தனம் தீர்க்கமாயுः லபேத் ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரஸஹ. புஜங்காக்கியவிருத்தேன, புஜங்கம் என்று பெயரை கொண்ட விருத்தத்தில் அமைந்திருக்கும், விருத்தேன க்ளிப்தம், அந்த விருத்தத்தில் அமைந்திருக்கும், ஸ்தவம் இந்த ஸ்தோத்திரம், எப்படேத் எவனொருவன் படிக்கிறானோ, அதுவும் எப்படி படிக்க வேண்டும்? பக்தி யுக்தோ, பக்தியுடன், குஹம் சம்பிரணம்ய, முருகப்பெருமானை நன்றாக வணங்கி, எவன் ஒருவன் பக்தி சிரத்தையுடன் முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணி புஜங்க விருத்தத்தில் இருக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறானோ அவன் சபுத்ரான் களத்ரம், பிள்ளைகளோடும் மனைவியோடும், தனம் செல்வங்களோடும், தீர்க்கமாயுகு நீண்ட ஆயுளுடனும், லபேத் இவை எல்லாவற்றையும் அடைந்து, ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரசக, அந்தே சக நரக, கடைசியில் அந்த மனிதன் ஸ்கந்த சாயுஜ்யம், முருகப்பெருமானுடைய சாயுஜ்ய பதவியையும் அடைவான். அதாவது வாழும் பொழுது சகல சௌபாகியங்களுடனும் இருப்பான், முடிவில் முக்தியையும் அடைவான். ஆனால் எப்படி படிக்க வேண்டும்? குஹம் சம்பிரணம்ய என்பதை மறக்கக்கூடாது. மிகவும் வணக்கத்துடன் முருகனையே நினைத்து படிப்பவர்களுக்கு நிச்சயமாக எல்லாமே கிடைத்துவிடும். அப்படி 33 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் நாம் என்னவெல்லாம் பார்த்தோம்? முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். அங்கே ஒவ்வொரு சந்நிதியிலும் போய் ஆச்சாரியார் நமஸ்காரம் பண்ணி சுவாமியின் சந்நிதியில் வந்து பதாதிகேச வர்ணனை பண்ணி சுவாமியை நம் கண்மின்னால கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவருடைய முருகனுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் சில பிரார்த்தனைகளை நமக்காக எப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று தெரிவதற்காக பிரார்த்தனைகளை அவர் முன்னால வச்சு அவர்கிட்ட, முருகா நீதான் என் அப்பா, என் அபராதங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஏத்துக்கோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சரணாகதியை தெரிவிச்சு அப்புறம் சந்தோஷ மிகைவால் அவருக்கு ஜெயம் பாடி மங்களம் சொல்லி
கடைசியாக இதை பக்தியோடு சொல்வதனால் சகல சௌபாகியங்களும் அடைந்து முக்தியையும் பெறலாம் என்று ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார். நமக்காக மிகுந்த கருணையுடன் அவர் இயற்றிய இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை அர்த்தம் தெரிந்து நித்திய பாராயணம் பண்ணுவோமாக. எல்லாருக்கும் நன்றி.